திருக்கமீன் குப்பத்து குல தெய்வமே, இந்த திருக்கமீன் குப்பம் மட்டுமல்ல, இந்த உலகத்து உயிர்களெல்லாம் இன்பமாய் வாழ நீதான் அருள் புரிய வேண்டும் அப்பனே. முருகா முருகா முருகா. அம்மா பராசக்தி, பத்திரகாளி, எங்க சுறாமியின் குப்பத்து காவல் தெய்வம் நீ. ஏழைங்க நாங்க, எங்க வயத்தை வளர்க்க உயிரையே பணைய வச்சு கடலுக்குள்ள போயிட்டு வர. எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதாம்மா காப்பாத்தணும். நீ ரொம்ப கோபக்காரி. சுறாமியின் குப்பத்துக்கிட்ட போட்டி போடுற எதிரி குப்பத்தை உன் கோபத்தால அழிக்கணும். ஆனா உன் குப்பத்து குழந்தைகளை வாழ வைக்கணும் தாயே, வாழ வைக்கணும். முருகா, நல்ல நேரம். நம்ம பரம்பரை வழக்கப்படி ஊர்வலம் கட்டுப்பாட்டோட குப்பம் போய் சேரணும். புறப்படுங்க, எல்லாரும் புறப்படுங்க. புறப்படுங்கடா, நம்ம எதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படணும். இதே மாதிரி அந்த சுறாமியின் குப்பமும் திருக்கையின் குப்பமும் மூலம். அதான் நடக்காதே ஜம்மா, அதான் நடக்காது. ரெண்டு ஊர்வலமும் அமைதியா வருது. ஏன் நடக்காது? ஓடவிடு. என்ன நீ நல்ல ஆளு, பழைய மனுஷன். ஆனா அந்த சுறாமீன் குப்பத்து பசங்க தலகால தெரியாதவனுங்க. இன்னைக்கு உங்க கூட்டத்தையே ஒழிச்சு கட்டணும்னு ஆயுதங்களோட வர்றாங்க. அவங்க மட்டும் வந்து வாழாட்டட்டும், அவங்க தலையை எண்ணி எடுத்துறான். நான் சொல்றத கேளுங்க. ஏன் அனாவசியமா ஆத்திரப்படுறீங்க? அவன் எந்த ஆயுதத்தோட வந்தா நமக்கு என்ன? நமக்கு இந்த ஆயுதம் இருக்கு. இதை ஜெயிக்க யாராலே முடியாது. இந்த ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக பாடுபடுறேன். அந்த நல்லெண்ணத்தை நீங்களே அழைச்சிடாதீங்க. அமைதியா வாங்க, புறப்படுங்க. அலேப்பா அலேப்பா, அந்த திருக்குமீன் பசங்க என்ன என்ன சொன்னானுங்க? பூசப்பட்ட கையோட உங்களை ரெண்டுல ஒண்ணு தீர்த்து கட்ட வராங்க. அப்படியா சொன்னானுங்க? இந்த பரம்பரை பகை இன்னையோட ஒழியணும். அந்த பயர்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். புறப்படுங்க. திருக்குமீன் குப்பத்து தலைவர், திருக்குமீன் குப்பத்து தலைவர், திருக்குமீன் குப்பத்து தலைவர், திருக்குமீன் குப்பத்து தலைவர், சுறாமீன் குப்பத்து தலைவர் அலையப்பன். இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த போட்டியும் பொறாமையமா இருக்கணும்? நல்ல நாள், தெய்வ திருநாள், கடவுளுடைய சன்னதியில நம்ம ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா இருக்க உறுதி எடுப்போம். வாங்க. பாத்தீங்களாடா திருக்கமீன் குப்பத்து தலைவர் பேசுற பேச்சு. யாரு கிட்டவும் தந்துரும் கத்தியும் கப்படாவும் கையில வச்சுக்கிட்டு சமாதானம் ஐயா பேசுற. ஏன்டா நீங்க பூந்து கொள்ளுங்கடா. வேண்டாப்பா, நான் சொல்றது கேளுப்பா. நீ சும்மா இருங்க. உங்களே அடிக்க குத்தி நீட்டானுங்க. உங்களை சும்மா விடுறா. மறுக்கு மறுக்கு. தம்பிக்கு எந்த வித ஆபத்து வராது. நான் இருக்கிறேன். என் அப்பா முருகா இருக்கிறான். முருகா பாருங்க பாருங்க. ஐயோ
இப்படி செய்தது? மாணிக்கம் மாணிக்கம் போகாதே, வா, என் பக்கத்துல என்னப்பா இது? மாணிக்கம், நல்ல நாள், கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 குப்பமும் ஒத்துமையா வாழணும்னு கனவு கண்டேன், முடியாம போச்சு. மாணிக்கம், உன்னுடைய முயற்சியிலேயாவது அந்த ஒத்துமை நிலைச்சு நிக்கட்டும் அப்பா. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. மாணிக்கம் மாணிக்கம், என் கடைசி ஆசை மக்களுடைய நன்மையை உன் உயிரை விட பெருசா மதித்து பாடுபடணும். மாணிக்கம், மறந்துடாதே. ஆகட்டும்ப்பா, அப்படியே செய்யறப்பா. நீ நிறைஞ்சிருக்கல, நம்ம வாழ்க்கையெல்லாம் நிறைஞ்சிடும். இல்ல, நமக்கு நல்ல காலம் தானே. ஆபத்தையா? ஆபத்து! ஐயோ, சாகட்டும் சாகட்டும், இழிவுபட்ட மாணிக்கம், மாணிக்கம், வேணாமா வேணாமா, அண்ணே, மாணிக்கம், அண்ணே, வேணாம், மாணிக்கம், வேணாம், மாணிக்கம். நீ கூப்பிடாது போயா. நாட்டு நடப்ப தலைவர் படிச்சுக்கிட்டு இருக்காரியா? தலைகீழாவா? நேரா இருந்தாவில்லையா நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? எழுப்பியாங்கிற தலைவரே, 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 என்ன புரட்டைய விடுறாரு? புரட்டை இல்லையா, செம்படவர் குலத்தை நினைச்சு விடுற பெருமூச்சு. அட தூங்குறாரு ஐயா, தூக்கம் இல்லையா, துக்கம். கண்ணு முடிக்கிட்டா முழிச்சா ஓ முகமது தெரியும், உன்னை பார்த்தா துக்கமா வரும். தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, வாழ்க, தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, தலைவரே, தலைவரே. அப்பாடா, என்ன இன்னொரு தலைவாணியை காணும்? பகல்லைமா தூக்கம் விடிஞ்சு போச்சா செயலாளா? சிந்தனையாளருக்கு பகலேது இரவேது. நான் அதை ஆமோதிக்கிறேன். தலைவரே, ஆரோக்கியம் கடல்ல மூழ்கிட்டாங்க, சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும்? ஆமா. ஆரோக்கியம் மூழ்கிட்டானா? ஆமாங்க. செயலாளா? தலைவரே, ஆரோக்கியம் அங்கத்தானா? ஆமாங்க. சந்தாவெல்லாம் கொடுத்து விட்டானா? கணக்கு பார்க்கணும். அதுக்குள்ள அவன் பணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? அதனை விட அவன் பணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கின்றேன். அட என்ன அவசரம், என்ன ஆபத்து? உனக்கு அவசரம் எங்களுக்கு என்னையா? ஏயா, சங்கம் என்ன பொறுப்புலாத சங்கம் நினைச்சிட்டியா? உன்ன மாதிரி தெருவில் சுத்துற சங்கம் அது. அவன் போயிருக்கானே கடலுக்குள்ள, அவனை காப்பாற்றணும்னா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும்? பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கமிட்டி கூட வேண்டாமா? சாகரவனுக்கு கமிட்டி கூட்டமா? உயிரோடு இருக்கணுக்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல் கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட, ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன், கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லியிருந்தா 4 பேர் கூடவே போய் விழ விழ அவனை குடிச்சு காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு. பேரு வாங்க விடமாட்டாங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க? அந்த அங்கத்திரன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்திரனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ 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 ஐயோ, ஏன் அவசரப்படுற?
போய் பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தோம்னா அப்புறம் அடிச்சுக்குவோம். அட அது இல்லையா, இப்படி புலம்புறான். இவன் உறவா? கடன் வாங்கிட்டான், பாக்கி தரணையா. அறியாம தீர்மானம்.